ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம எம்மியோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ராஜா முன்னாடி அரண்மனையில எல்லா மினிஸ்டர்ஸும் கூடி இருக்காங்க. அப்போ அங்க நிறைய பேர் நம்ம யானை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபங்க்ஷன் அப்ப மோளம் கொட்டுறவங்க எல்லாம் சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பிட்டாருங்கிறதால மோளம் யாரும் கொட்டாதனால ஊரடங்கு உத்தரவு போட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாம நிறைய பேர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண. ஃபங்க்ஷன் அப்ப கூட அவங்க எல்லாம் குடும்பத்தோட இருக்க கூடாதா? என்னங்க சொல்றீங்க? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அப்பப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் ஊரடங்கு உத்தரவு இல்லாம சுத்துறதால தப்பு நடக்காது. இப்ப நிறைய தப்புகள்லாம் குறைஞ்சிட்டு இருந்துச்சு. திருட்டு பயமே இல்லாம நம்ம ஆளுங்க இருக்காங்க. சோ அப்பப்ப நம்ம ரிலாக்ஸ் பண்றதுல தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு யான் சொல்ல ராஜா பாக்குறாரு. யான் சொல்றது நல்ல ஐடியா மாதிரிதான் இருக்கு. அப்பப்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிற நிறைய மினிஸ்டர்ஸ்க்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இன்னொரு பக்கம் ஷாஷா உட்காந்துட்டு இருக்கா. நல்ல வேளை நமக்கு ஃபீவர் சரியா போயிருச்சு. ஆனா எனக்கு ஒரு டவுட். யான் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னா கூட என்ன பாக்குற விதமே ரொம்ப சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கு. பேசும்போதெல்லாம் சாஃப்டா பேசுறாரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. யான் அரண்மனையை விட்டு வெளியே வரா. அங்க பெய்சார் வந்துட்டாரு. கலக்கிட்டப்பா, நீ மாஸ் பண்ணிட்டப்பா அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ரொங்குன்னு ஒரு மினிஸ்டர் இருக்காராம். அவரு நம்ம யானை கூப்பிடுறாரு. கொஞ்சம் தனியா பேசணும், வீட்டுல காஃபி சாப்பிட்டே பேசலாமா அப்படின்னு. எனக்கு சின்ன வயசுல ஒரு ஹேண்ட் ரைட்டிங் தெரியும்பா. அந்த ஹேண்ட் ரைட்டிங் எனக்கு நிறைய விதத்துல லெட்டர் எழுதி இருந்தது. இப்ப பார்த்தா திடீர்னு அதே ஹேண்ட் ரைட்டிங் நீ எனக்கு ஃபங்க்ஷனுக்காக கேக் எல்லாம் அனுப்பி இருந்ததுல அந்த கேக்ல இருந்தது. உனி யாரு? உண்மையை சொல்லு. உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ரொங்கு கேட்டுட்டு இருக்காரு. இல்லங்க, அப்பெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு யான் தெரியாத மாதிரி நடிச்சா கூட ஏற்கனவே வரும்போது அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கான். இந்த ரொங்கு இருக்காரு பாரு, அவரு அப்போ இருந்து இப்ப வரைய வைஸ் அமைச்சராவே இருக்காரு, துணை அமைச்சரா. அதுக்கு என்ன காரணம்னா ரொம்ப நேர்மையான ஆளா இருக்காரு. அவரு அப்பா இருந்த காலத்துல இருந்து இருந்தாருங்கிறதால அவருக்கு சில உண்மையெல்லாம் தெரியற மாதிரி இருக்கு. சோ நான் அவர்கிட்ட லைட்டா ஐஸ் போட்டு பாக்கலான்னு இருக்கேன், கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கான். இங்க ரொங்கு கேட்டுட்டு இருக்காரு. இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே ஒரு கேள்வி இருக்கு ஞான் சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒருத்தர் ஃப்ரெண்டு கூட இருந்தாராமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான் அவரோட அப்பாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறான். அவர் கூட ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் ஜெயில தண்டனைக்கு பயந்து செத்து போயிட்டாராமே அப்படின்னு சொல்ல அவனை பத்தி தப்பா பேசாத, அவன் எவ்வளவு நல்லவன் உனக்கு தெரியாது, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுறாரு. ஓ அப்படியா, அவர் நல்லவர்னு கூட நானும் கேள்விப்பட்டேன், ஆனா நீங்க ஏன் அவருக்காக எந்த சப்போர்ட்டும் பண்ணல அப்படின்னு யான் கேட்க என்கிட்ட ஆதாரம் கிடையாது, அதனாலதான் கையை கட்டி போட்ட மாதிரி இத்தனை நாள் நான் வேற ஊருக்கு போய் சர்வீஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனோட வைஸ் மினிஸ்டரா இங்க திரும்ப வந்திருக்கேன். கண்டிப்பா என் நண்பன் சாவுக்கு பழி வாங்காம விட மாட்டேன். நீ எதுக்கு அதை பத்தி கேட்டுட்டே இருக்க? உன்ட்டு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருந்தா என்கிட்ட கூட என் நண்பன் பேரை நான் காப்பாத்தணும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுட்டு இப்பவே ராஜாட்ட போலாம் அப்படின்னு கத்திட்டு போக ஆரம்பிக்கிறாரு. நம்ம யானவரை தடுத்து நிறுத்துறான். ரெண்டு பேரும் அடிச்சு புடிச்சிட்டு ஓடுறதுல பொத்துட்டு ரெண்டு பேரும் கீழேயே விழுந்துடுறாங்க. அப்புறம் தான் ரொங்கு கிட்ட நான் தான் அவரோட பையன் அப்படின்னு யான் எல்லா உண்மையும் சொல்றான். நீ அவரோட பையனா? எங்கப்பா போன? எப்படி பொழைச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிள், நான் அங்க இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா பக்கத்து ஊர்ல ஷாவ் பிரின்ஸ் இருக்கார்ல, அவர் என்ன தத்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்ல. அப்படியா, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணாரா? பரவாயில்ல, என்னால நீங்க இருந்திருந்தா ஹெல்ப் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நானே எப்போ சின்ன பொசிஷன்ல இருந்தனால இப்ப நீ எப்படியோ இவ்வளவு பெரிய பையனாய் திரும்ப வந்துட்ட, எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா உங்க அப்பாவோட அந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட யாருமே இப்ப நிம்மதியாவே இல்ல. இந்த கேஸ்ல இருந்த இந்த இளவரசி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் கூட குதிரையை ஓட்டும் போது ஓடி கீழே விழுந்துட்டாரு. தலையில பயங்கரமா அடிபட்டு இத்தனை வருஷமா கோமால தான் இருக்காரு. அதுவும் இல்லாம சில முக்கியமான ஆளுங்க எல்லாம் கூட தண்ணியில முழுகி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல. அப்படியா அப்படின்னு யான் கேட்டுட்டு இருக்கான். ஆமாப்பா, இந்த விஷயம் நல்லாவே தெரியுமே ஷாவ் பிரின்ஸுக்கு, அவர் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்க அவருக்கு தெரியுமா அப்படின்னு யான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வரான். வந்து சின்னு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷாவ் பிரின்ஸுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்ல நினைச்சேன், ஆனா அவர் அப்பப்போ நிறைய பேருக்கு இங்க வேலைக்கு ரெக்கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. அதுவும் இல்லாம இளவரசிக்கு ஹஸ்பண்ட்க்கு என்ன பிரச்சனைன்னு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனா அப்பயும் என் அப்பா கேஸ்ல இளவரசி ஹஸ்பண்ட்க்கு சம்மந்தம் இருக்குங்கிற விஷயத்த அவர் என்கிட்ட சொன்னதே கிடையாது. அது ஏன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கான் நம்ம யான். அங்க ஷாஷா வந்துடுறா. என்னாச்சு ஒரு மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் யான், என்ன இவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு. இல்ல, பிரின்சஸ் உங்களை அடிக்கடி கூப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க, அதெல்லாம் என்னவோ நினைச்சேன், இப்பதான் தெரியுது டேட்டிங்கா, அவங்கள உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. நீ வேற சும்மாரு, இளவரசி என்ன பார்க்க கூப்பிட்டுருக்காங்க, நியூ இயர்க்கு நான் அவங்களுக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்காம விட்டுட்டேன், அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன்னு சொல்ல. நான் ஸ்பெஷல் டிஷ் ஒன்னு செஞ்சு தரேன், அதை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதான் கொடுக்க முடியலன்னு சொல்லிடுங்க அப்படின்னு வேகமா ஷாஷா வரா. நல்ல ஐடியா ஞான் யோசிக்கிறான். ஷாஷா அதே மாதிரி இந்த டிஷ்ஷை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஷாஷா கிட்ட யுவானா யானை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. யான் சூப்பர் கேரக்டர்ல அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஓகே தான், கொஞ்சம் ஒயின் குடிச்சா மட்டும் அவரால் கட்டுப்படுத்த முடியல, ஓவரா போதை ஆயிடுறாரு அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு இருக்கா. இதை காதுல வாங்கிட்டு நம்ம யான் அங்க கோச்சிட்டு வந்துடுறான். அவளுக்கு சுத்தமா பிடிக்கல போல, என்னைய வெறுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சின்னு கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். இங்க ஷாஷா இளவரசிக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக யானுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு ஸ்வீட் எல்லாம் வைக்கிறதுக்கு ஹேண்ட் பேக் மாதிரி ஒரு பாக்ஸ் ஒன்னு செஞ்சுட்டு இருக்கா. பரவாயில்லையே, ஏதோ நல்லா பண்ற போல அப்படின்னு யான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா,
ஆமா நான் பண்றேன்ல ஸ்பெஷலா தான் இருக்கும் அப்படின்னு ஷாஷா சொல்லிட்டு, என்னதான் உங்க மனசுல இருக்கு, நீங்க எதுக்கு ஒரு மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஷாஷா நான் ஒரு விஷயம் சொல்லவா, நான் ஒருத்தர சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நம்பிட்டு இருந்தேன். ஆனா அவர் என்கிட்ட சில உண்மைகள் எல்லாம் மறைச்சிருக்காரு. ஆனா அதே மாதிரி நானும் அவர்கிட்ட சில உண்மைகளை மறைச்சிருக்கேன்னு சொல்ல, நீங்க நல்லவர் தான் அது எனக்கு தெரியும். சில சமயம் எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. யானுக்கு இப்பதான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ்டா இருக்கு. அடுத்த நாள் இளவரசியை போய் பாக்குறான். அந்த ஸ்வீட் பாக்ஸ கொண்டு போய் கொடுக்கறான். ஹை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து, இது யாரு ஷாஷா செஞ்சாலா, அவ செய்யற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பையன் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறானோ நல்லா கொடுத்து வச்சவன் இல்ல என்ன மாதிரி இப்ப பாரு தனிமையில இருக்க போறாங்களோ தெரியல அப்படின்னு இளவரசி வேணுனே சொல்றா. நீங்க தனிமையில இருக்கீங்களா இளவரசி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவான்னு சொல்ல, என் புருஷனை பத்தி தானே கேட்க போற, நானே சொல்றேன். எங்க அண்ணன் இருக்காருல அதான் ராஜா, அவரு சொன்னாரேன்னு சொல்லிட்டு நான் இப்ப இருக்கிற என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமும் நான் அவரும் தனித்தனியா தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு குதிரையே ஓட்ட வராது, குதிரை ஓட்ட பிராக்டிஸ் பண்ண போறேன்னு போயிட்டு அந்த குதிரை மலை உச்சில இருந்து கீழே விழுந்து அவருக்கு தலையில அடிபட்டு கோமால பல வருஷமா இருக்காரு. இதான் நடந்த உண்மை. ஆனா நிறைய பேர் நான் தான் அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, யான் பாக்குறான். நீங்க அவரை கொல்லணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ வகை இருந்திருக்கலாம். இவ்வளவு ஈஸியான ஒரு வகையில நீங்க கொல்லணும்னு அவசியமே இல்லையே அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். இத்தனை வருஷத்துல யாருமே இப்படி என்கிட்ட கேட்டது இல்ல. என் அண்ணனே ராஜா இருக்காருல, நீதான் அவனை கொண்டுட்டியான்னு கூட ஒரு தடவை கேட்டாரு. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஜீவனாவது இந்த உலகத்துல இருக்கே, தேங்க்ஸ் அப்படின்னு இளவரசி சொல்லிக்கிட்டு இருக்கா. யான் அங்க இருந்து கிளம்புறான். வந்து பார்த்தா இளவரசி எக்கச்சக்கமான கிஃப்ட யானுக்காக ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கா. இளவரசியோட வண்டியில வர யானை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறா. இளவரசி உட்கார்ந்த இடத்துல கூட உட்கார்றதுக்கு யானுக்கு பயமா இருக்கு. ஆஹா நம்ம மேல பாசம் அதிகமாயிட்டே போது போலயே அப்படின்னு வெக்கப்பட்டுட்டு தலையை குனிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்பன் வர இளவரசியோட அசிஸ்டன்ட், உங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. யானுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இங்க பார்த்தா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாஷாவோட அண்ணனுக்கு சொன்னாங்கல்ல, அதனால அவனோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வாசல பயங்கரமா தட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் சொல்ல தாங்க முல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டுக்குள்ளேயே நின்னுட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா வராரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இளவரசி இருக்காங்கல்ல யானை லவ் பண்றாங்க போல. ஷென் குடும்பத்துல இருந்து வர வேண்டிய பொண்ணு வந்து அவளை யான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் பிறப்போம். அந்த குடும்ப ஹிஸ்டரி மாறக்கூடாது, என்ன பண்றது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தங்க வந்து கொஞ்சம் கூட பாசம் காட்டாம நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு ஷாஷா ஒரு ஐடியா சொல்றா. சரி அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி போறாரு. இங்க இளவரசி இருக்கால, அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. இந்த ராஜாவோட பையனும் அதாவது இளவரசனும் வந்துட்டு இருக்கான். அத்தை என்ன அத்தை நீங்க ரொம்ப ஒரு மாதிரி குதூகலமா இருக்க மாதிரி இருக்கு, ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல, இங்க பாருடா யான் இருக்கானே ரொம்ப திறமையான ஆளு, அவனை கூப்பிட்டு அப்பப்ப பாடம் கத்துக்கோ, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கூப்பிட்டு விட சொல்லு, அவங்கள்ட்ட நீ நிறைய விஷயம் கத்துக்கலாம் அப்படின்னு இளவரசி சொல்ல, உங்களுக்காகவே நான் கூப்பிடுறேன் அப்படின்னு இளவரசனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் ஆகுது. இந்த பிரின்ஸ் ஷாவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான் எடுத்து வளர்த்தாருல, அவர் வேகமா நீ உடனே வந்து ஆகணும் அப்படின்னு யானை கூப்பிட, யான் மின்னல் வேகத்துல கிளம்பி போறான். என்ன சார் என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்ல, இல்லப்பா உனக்கு பிரின்சஸ் வந்து பயங்கரமா உனக்கு ஃபேவர் பண்றதா கேள்விப்பட்டேன், நீ பிரின்சஸ் கூட அசிஸ்டன்ட் மாதிரி சேர்ந்துட்டு அவங்க வீட்டோடயே போயிரு, உனக்கு அங்க இருக்கிற எல்லா விஷயமே நல்லாவே தெரிய வரும், உனக்கு ஃபியூச்சரும் பிரைட்டா இருக்கும்னு சொல்ல, சார் நீங்க என்ன சொல்றீங்க, இது ரொம்ப மோசமா இருக்காதா, நான் என் திறமையை நம்பி இங்க முன்னேறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உலகத்துல இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியாது, நீ மட்டும் பக்கத்துல போயிட்டனா ராஜாவே உன் பக்கத்துல போயிருவாரு. அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு இங்க மினிஸ்டரா ஆர்மி மினிஸ்டரா கோ அப்படின்னு ஒருத்தர சஜஸ்ட் பண்ணிருக்கேன், ராஜாக்கு அவரை சரியா பிடிக்கல, நீ பக்கத்துல இருந்தான்னு வச்சுக்கோயேன், நீயும் அவர் சஜஸ்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல, இல்ல நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு யான் சொல்றான். அங்க இருந்து வெளியே வந்துடுறான். இவர் எதுக்கு ஆர்மி மினிஸ்டரா ராஜாக்கே பிடிக்காத பிரின்சஸ்க்கும் பிடிக்காத ஒரு ஆளு இந்த ஷா வந்து சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு வெளியே நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறான். பிரின்ஸ் ஷா வெளியே இருந்து பாக்குறாரு. யானுக்கு லைட்டா டவுட் வரதை யோசிக்கிறாரு. அமைதியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க யான் அடுத்த நாள் பெய்சார் கூட பேசிட்டு இருக்கும் போது பெய்சார் அந்த பக்கம் அப்படின்னு கண்ணை காட்டுறாரு. பெய்சாரோட ஆபீஸ்க்கே நம்ம பிரின்சஸ் வந்திருக்கா. உள்ள இருந்து வேகமா வெளியே வந்துட்டு இருக்கா. என்ன நீங்க எல்லாம் அரண்மனைக்கு கூப்பிட்டா கூட வரவே மாட்டீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க பெய்சாரும் திருன்னு முழிக்கிறாரு. இங்க இன்னொரு பக்கம் அந்த பக்கமா வர ஷாஷாவோட அப்பாவும் இந்த யானா கூட்டி பாப்பாவும் நம்ம உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு யானை இங்க இருந்து கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாங்க. யான் வேகமா வெளியே ஓடி போறான். சாரி அங்கிளுக்கு உடம்பு சரியில்லை, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு இளவரசி சொல்றாங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு அவங்க கிளம்பியும் போயிடுறாங்க. உடனே யான் பாத்துட்டு இருக்கான். அங்கிள் என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்க, இல்லப்பா உனக்கு அங்க கூட போக பிடிக்காத மாதிரி தோணுச்சு, அதனாலதான் சும்மா உடம்பு முடியாத மாதிரி நடிச்சு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ், வாங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு யான் அங்க இருந்து கிளம்பிடுறான். இந்த பிரின்ஸ் ஷாவ் இருக்கான்ல, அவனுக்கு யான் பிரின்சஸ் அவாய்ட் பண்றான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருது. எவ்வளவு தைரியம் வந்து அவாய்ட் பண்ணுவான், இது சரிப்பட்டு வராது அப்படின்னு இந்த ஷாவுக்கு கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த லூஃபெங் அப்படின்னு ஒரு தடவை கூட பிரின்சஸோட விருந்துல ஒரு வியாபாரியை காட்டினாங்கல்ல, அவன் நம்ம ஷாஷாவோட ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். கூடவே இன்னொரு ஆள் ஃப்ரெண்டையும் கூட்டு வந்துட்டு இருக்கான். இந்த மட்டமான ஹோட்டலுக்கு எல்லாம் எதுக்கு வரணும் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருக்கான். ஷாஷா மெனுவை வந்து கொடுக்க அந்த ஃப்ரெண்டு பாக்குறான். இந்த லூஃபெங் பாத்துட்டு என்ன ஞாபகம் இருக்காங்க, நான் கூட வந்துட்டு உங்களை
இளவரசியோட அரண்மனையில பார்த்தேன்ல அப்படின்னு சொல்ல, ஓ நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாஷா பேசிட்டு இருக்கா, நல்லா இருக்கீங்களான்னு. அப்ப பார்த்து இந்த பக்கத்துல இருக்க பையன், ஏமா ஹோட்டல் வச்சிருக்கீங்க, காசு நல்லா தானே வருது, சர்வர் வேலைக்கு யாரையாவது வச்சுக்கலாம்ல, ஒரு பொம்பளையா இருந்துட்டு வெளியே வந்து நிக்கிற, உன்னை யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்னு கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசாம சாப்பிட வந்த வேலையை பாருங்க அப்படின்னு ஷாஷா சொல்லிடுறா. உனக்கெல்லாம் மரியாதை இல்ல, நீ பாக்குறதெல்லாம் ஒரு வேலை, பொம்பளையா இருந்துட்டு அடுத்த ஆம்பளைங்க கூட பேசிட்டு இருக்கு அப்படின்னு கத்திட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். கரெக்டா அந்த பக்கமா யான் வந்துடுறான், நடக்கிறதெல்லாம் பாக்குறான். ஷாஷா கிட்ட உள்ள இந்த லூஃபெங் மன்னிப்பு கேக்குறான். இல்ல அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஷாஷா சொல்றா. பிசினஸ் பத்தி கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு இந்த லூஃபெங் கேட்டுட்டு இவளுக்கு நிறைய அட்வைஸ் கொடுக்குறான். பரவாயில்லையே, உங்களுக்கு இதை பத்தி நிறைய நாலேஜ் இருக்கு அப்படின்னு ஷாஷா உட்காந்து காதுல வாங்கிட்டு இருக்கா. அந்த பக்கமா வர யானுக்கு இதை பார்க்க சுத்தமா பிடிக்கல, கொஞ்சம் பொசசிவா இருக்கு. பாதியிலே எங்க வந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறான். இங்க இந்த ஒரு பையன் நம்ம ஷாஷாவை திட்டி விட்டான்ல, அந்த பையனோட அங்கிள் வந்துட்டு, இங்க பாரு உன் அப்பா இருக்கிற தான் உன்னை வந்து இவ்வளவு தூரம் அமுச்சு வச்சிருக்காரு படிக்கிறதுக்காக, இங்க நீ யார்கிட்ட வம்பு வச்சிட்டு இருக்க, யானோட ஃபேமிலி அவங்க கூட வம்பு வச்சிட்டு இருக்க, நாளைக்கே போய் ஷாஷாட்ட மன்னிப்பு கேளு, இல்லன்னா உன்னை இங்க இருந்து அமுச்சு விட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறாரு. அடுத்த நாளே அவன் ஷாஷாட்ட போயிட்டு, சாரிங்க நான் இது குளிச்சுட்டு பேசிட்டேன், உங்களுக்கு கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்துட்டு இருக்கேன்னு வண்டி நிறைய கிஃப்ட் கொண்டு வந்துட்டு இங்க யான் இருக்காருல அவர்கிட்டயும் போய் சொல்லிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிருங்கன்னு சொல்ல ஷாஷாக்கு இப்பதான் புரியுது யான் வந்துட்டு இருக்கான், பாத்துருந்துருக்கான், இதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது போல அப்படின்னு. ஷாஷா பாக்குறா, நம்ம கிட்ட யான் வராம நேரா இவங்க கிட்ட போயிருக்காருன்னு யானை பார்க்க போயிடுறா. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நீங்க எதுக்கு தேவையில்லாம அந்த பையன் கிட்ட எல்லாம் பேசி கஷ்டப்படுறீங்கன்னு கேட்க, லைட்டா ஒரு ஆள் கிட்ட சொல்லிவிட்டேன், வேற ஒண்ணும் நான் பண்ணல அப்படின்னு யான் சொல்றான். ஷாஷா ஒண்ணே, சரி ஓகே ரொம்ப தேங்க்ஸ், நீங்க உள்ள வந்தவரை அன்னைக்கு என்ன வந்து பாத்துட்டே போயிருந்திருக்கலாமே அப்படின்னு கேட்க, நீதான் அந்த லூஃபெங்க கூட ஜாலியா பேசிட்டு இருந்த, அதான் நான் உள்ள வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு யான் சொல்றான். அந்த லூஃபெங்க பார்க்க திமிர் பிடிச்சவரா இருப்பாருன்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப நல்ல டைப், பணக்காரரா இருந்தும் கொஞ்சம் கூட பந்தாவே இல்ல அப்படின்னு ஷாஷா சொல்றா. யானுக்கு இந்த சாப்பாடு எதுவுமே நல்லா இல்ல, ரொம்ப புளிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே ஷாஷா, புளிக்குதா, நல்லா தானே பண்ணி எடுத்துட்டு வந்தேன்னு புலம்பிட்டே அங்க இருந்து வெளியே போறா. அவ போனதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற சாப்பாடெல்லாம் யான் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ உங்க பெய்சார் வந்துட்டாரு. என்னப்பா மீன் முள்ளு சிக்கிச்சா, உன் பொண்டாட்டி உன்னை கொல்ல பாக்குறாளான்னு கேட்க, எங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பிரேக் ஆயிருச்சு, வைஃப் எல்லாம் சொல்லி இந்த பொண்ணோட மானத்தை வாங்கிடாதீங்க அப்படின்னு யான் சொல்லிட்டு இருக்கான். உடனே அவரு, உனக்கு மனசே வரல போலியே, மனசுல இருக்கிறத வெளியே சொன்னாதானே ஒரு பொண்ணுக்கு தெரியும், இப்ப பாரு இப்படி உரன் மூஞ்சி வச்சுட்டு இருந்தா எந்த பொண்ணுக்கு பா தெரியும் அப்படின்னு பெய்சார் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கரெக்டா அப்பன்னு பார்த்து பிரின்சஸ் உங்களை கூப்பிடுறாங்க அப்படின்னு பெய்சாரையும் யானையும் கூப்பிடுறாங்க. 2 பேருமே இல்லங்க வேலை இருக்கு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான், வரலன்னு சொல்றாங்க அப்படின்னு பிரின்சஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். பிரின்சஸ் பாக்குறாங்க, எப்படி வர வைக்கணும்னு எனக்கு தெரியாதான்னு, ஷாஷாவோட கையால சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அவளை கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பெய்சாரும் நம்ம யானும் பேசிட்டு இருக்கும் போது ஷாஷா இங்க இளவரசி கூப்பிட்டு போயிருக்காங்கன்னு தெரியுது. ஷாஷாக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துட்டு கிளம்புறாங்க. 2 பேரும் மின்னல் வேகத்துல அடிச்சுட்டு அங்க ஓட ஆரம்பிக்க ஷாஷா பாத்துட்டு இருக்கா. என்ன இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. பிரின்சஸ் பார்த்து, எப்படி வந்தானுங்க பாத்தியா அப்படின்னு நக்கலா சிரிச்சிட்டு இருக்க. ஆமா ஷாஷா, நீ என்ன நினைக்கிற, எனக்கு எந்த மாதிரி ஜோடி நல்லா இருப்பாங்க அப்படின்னு கேட்க, இளவரசி அப்படின்னு ஷாஷா திருன்னு முழிக்கிறா. அப்போ யான் பாக்குறான், இளவரசி உங்களுக்கு ரொம்ப ஒரு திறமையான ரொம்ப ஒரு வீரமான ஒரு ஆள் தான் செட் ஆவாங்க, ஆனா அது நான் கிடையாது, ஏன்னா என் மனசுக்குள்ள ஏற்கனவே ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஷாஷா யாரா இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. இளவரசி பாக்குறாங்க, டேய் தம்பி நான் ஒன்ன லவ் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டியா, உன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்க யான் திருன்னு முழிக்கிறான். அப்ப இல்லையா அப்படின்னு, நான் உன்னை அடிக்கடி இங்க வர சொன்னது, உன் ஃப்ரெண்ட்ஸை யாரையாவது கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னது, எனக்கு இந்த பெய்சார் இருக்கார்ல அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்காக தான். என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் நடுவுல எந்த காதலும் இருந்தது இல்ல, கல்யாணம் ஆன அன்னையில இருந்தே நானும் அவரும் தனியா தான் இருக்கோம், ஆனா பெய்சார் மியூசிக் வாசிக்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனாலதான் ஓ மூலமா அவர் அப்ரோச் பண்ணலாம்னு நினைச்சேன்னு சொல்ல, என்ன மன்னிச்சிருங்க இளவரசி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு யான் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறான். இல்ல உங்க மேல முடிச்சிருக்க நான் பாசம் உண்மை அப்படின்னு பெய்சார் கிட்ட இளவரசி சொல்லிட்டு, சீக்கிரமா உங்களுக்கு புரிஞ்சா நல்லது அப்படின்னு சொல்லிடுறா. பெய்சார் திருன்னு முழிக்கிறாரு. இங்க நம்ம ஷாஷாக்கு சிரிப்பா வருது. யானை கூட்டிட்டு வெளியே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. யான் சொல்றான், சிரிக்கதான் நல்லா வெளிப்படையா சிரிச்சிட்டு மறைக்கலாம் வேண்டாம் அப்படின்னு. ஷாஷா, இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் நார்சிஸ்டிக் பவர் இருக்குன்னு நான் நினைச்சேன், அது உண்மைதான், செம்ம காமெடி உங்களோட, நீங்களாவே எப்படிதான் நினைச்சுக்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அம்மா உங்க மனசுல ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னீங்கல்ல, அது யாரு அப்படின்னு நம்ம ஷாஷா இப்போ கேட்க, அப்பன்னு பார்த்து வண்டி ஏதோ குறுக்குல வருது. நம்ம ஷாஷாவை யான் காப்பாத்துறான். ஆமா அந்த பொண்ணு யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு ஷாஷா கேட்டுட்டு இருக்கும் போதே பக்கத்துல யாரோ வித்த காட்டுறாங்க. ஹை வித்த காட்டுறாங்க அப்படின்னு கிளம்பி வாங்க ஓடி போயிடுறா. யான் சொல்ல வரலாம் அப்படின்னு வந்துட்டு டக்குன்னு தடுமாறி நிக்கிறான். அதோட தான் இன்னைக்கு இந்த பார்ட் முடியுது. அடுத்து தொடர்ந்து என்ன ஆக போகுது பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.